பிள்ளை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினாள். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். அந்த மன்னவன் இன்னருள் வரம் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணலை தந்து வைத்தார். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணலை தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை. எவ்விடமால் கண்ட கல்பனிலை. கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம். நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன். நல்ல இடம் நான் தேடி வந்தேன். அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். அந்த மன்னவன் இன்னருள் வரம் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்றேன் முருகனிடம் முருகனிடம் முருகனிடம். வேலெடுத்து விளைகளை வேறருக்கு வேளவா கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவில்களால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண்பாராப்பா முருகா, காப்பாத்திரா, பழனியாண்டவா, பாலதண்டாயுதபாணி, வேலாயுதா, முத்துக்குமரா. உன்னை சொல்லாத நாளே கிடையாது. என்னை கொஞ்சம் கண் பார்த்தா என்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முருகா. உங்களை மட்டும் காப்பாற்றினா நாங்கள்லாம் எங்கே போகிறது? அரமணி தோழமா மடம். சரி, வேறு என்ன பண்ணுறது? வீல் பட்டா. சரி, 5 தானே. ஹலோ ஹலோ, சுவிட்ச் பாக்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு.
சுவிட்ச் பாக்ஸ் ஆஃப் சுவிட்ச் ஆயிடுச்சு. பாக்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அஞ்சரை தானே. பாட்டு ஓ வந்ததுன்னு இளமானே அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு என்ன பொங்கவோ கோயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம் குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை இனி நெஞ்சில் சுமப்பேன் புத்தமுது செந்தாகி மெத்தை சுகம் உண்டாகி அத்தனையும் அள்ளி கொடுப்பேன் மன்னர் போகும் பாதையில் பாசமலர் மல்லிகைப்பூ மெத்தை விரிப்பேன் உத்தரவு போடும் வேளையில் முத்துநகை பெட்டகத்தை முங்கி திறப்பேன் மௌனம் பாடலென்று ஒரு கீதம் பாடுவேன் வாழும் ஆசையோடு இன்று வாசல் தேடுதேன் கீதம் பாடுதேன் வாசல் தேடுதேன் குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே வானவில்லும் வேம்பாக வண்ண துன்பம் தூவாக எண்ணி எண்ணி தள்ளி இருந்தேன் பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளை மன பாராது தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் என் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க பொத்தி வளர்ப்பேன் கற்பதற்கு பொற்பதற்கு பூச்சரம் முத்தம் வர என் அருகில் பார்த்து ரசிப்பேன் மௌனம் போனதென்று ஒரு கீதம் பாடுவேன் வாழும் ஆசையோடு இன்று வாசல் தேடுவேன் கீதம் பாடுவேன் வாசல் தேடுவேன் குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கவோ கோயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம் ஐவகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் எங்க அப்பா நம்பிராஜன் தாய் நங்கை மோகினி அப்பேற்பட்ட தகப்பனுக்கு வளர்ப்பு மகளாக வள்ளிங்கிற பேரோட இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற பொன்மொழிக்கு இணங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்கணும். கேட்பீங்களா எல்லாரும்? அப்பா அம்மா பேச்சை கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இப்போ ஆம்பளை பிள்ளைங்களாம் கேட்போன்னு சொல்லுதுங்க, பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்க கேட்போன்னு சொல்றது இல்லையா? கேப்பா காலிஸு அந்த பாப்பா சொல்லல கவனிச்சியா? கேட்போம்
ஆமா கேப்பம் தான். கேட்போம்னா இப்படி தானம்மா சொல்லணும். கேப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ வரும் ஆனா வராதுங்கிற மாதிரியோ. சரி சரி. அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். எப்போதுமே நம்மளை பெத்த தாயின் தகப்பனும் நமக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. இந்த உலகத்திலேயே நம்பிக்கையான ஆள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். அம்மா சொல்கிறது கொஞ்சம் அன்பாக இருக்கும், அப்பா சொல்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் அம்மா செல்லமா அப்பா செல்லமா தங்கம்? தங்கம் உங்களுக்கு அம்மா, நீங்கள் அம்மா செல்லமா அப்பா செல்லமாடா தம்பி? அம்மா செல்லம். நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நீ போய் பேசுகிற அது அந்த பையன் உண்மையை ஒத்துக்கிட்டான் பாரு. அம்மா கிட்ட தான் ஆம்பளை பிள்ளைங்க அதிக செல்லமாக இருக்குங்க, அப்பா கிட்ட தான் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு அப்படி சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் மனசில் சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்குது. அந்த ஆசையெல்லாம் நானாக சொல்லி ரசித்து பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமோ. ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா? இல்ல தெரியாம நின்னு
ராசா ராசாவே என்ன தெரியலையா சின்ன ரோசா பூ என்ன புரியலையா அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா அந்த ஒரு கண்ணில் ரசித்தது நினைவில்லையா தெரிஞ்சிருந்தும் அதை மறக்கிறியா இல்ல தெரியாம நின்று தவிக்கிறியா தெரிஞ்சிருந்தும் அதை மறக்கிறியா இல்ல தெரியாம நின்று சந்தோஷம் தங்கங்களா. இப்படியெல்லாம் இந்த இடத்துல இருந்து பாடிக்கிட்டு இருக்கேனே காரணம் என்ன தெரியுமா? அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே வளர்ந்து எப்ப வருவாரு வருவாருன்னு வழி மேல வெளி வச்சு காத்திருந்து காத்திருந்து நானும் திரும்ப இழைச்சிட்டேன். துரும்ப இழைச்சிட்டீங்களாக்கா ஏக்கா தம்பி, ஆனா அவர் வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன் அந்த நம்பிக்கை இருக்கு? 5 வயசுல அரியா பருவத்துல முருகன் மேல ஒரு பற்று. என்ன பற்று? பக்தி பற்று. தெய்வமா வணங்குறமே அப்படின்னு பக்தி மீது உண்டான பரவசத்தினால முருகப்பெருமான ஒரு முறையாவது பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசை. வாழ்க்கையில மனிதரா பிறந்தா லட்சியங்கள் வேணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்ப பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம். நம்மெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சில பேருக்காவது நடிகர்களா இருக்கிறதுனால தெரியும். ஆமா. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும்தான் நிற்கும். நம்ம யாருங்கிறது தெரியணும்னா நம்ம வாழ்க்கை ஒரு சரித்திரமா இருக்கணும். அப்படி சரித்திரமா இருந்துச்சுன்னா உலகத்துல நம்ம வாழ்ந்தங்கிற ஒரு அடையாளம் இருக்கும். பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் பிள்ளைய பெற்றோம் செத்தோன்னு போனால் அது வாழ்க்கையா நல்லா இருக்குமா? ஒன்று முடிஞ்ச அளவு நம்ம தான் நல்லவங்கன்னு பேர் வாங்கணும், இல்லை மோசத்துலேயே மோசம் படு மோசம்னு பேர் வாங்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்? நல்லவன் பேர் வாங்கணும், முடியலையா கெட்டவன் பேர் வாங்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் மனுஷன் இருந்தோம்னே தெரியாது. என்னங்க பேராண்டி அப்படி பார்க்குறீங்க? என்ன ஆயா அப்படி சொல்கிறாங்களே அப்படி பார்க்குறாங்க. யாரும் அழைப்பதாக தெரிகிறது, யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எப்படி சொல்லுவோம்? நகை பாட்டு பாருங்க, முத்து நகையை பாருங்களா? அஞ்சு ரூபாயா? 4 ரூபாய் 5 ரூபாயா? நாலரை மத்தியமும். மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்ன போல யாரும் இல்ல தலைவா தலைவா. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்ன போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுத்தான் நானேதமுந்தா என் தலைவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூவும் பொட்டும் பாடாது மானே. மன்னவனே அன்ன கிளி சேலை கட்டு வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. தலைவா தலைவா. தாயாக தவிச்சிருந்தே தவமாக
தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா உன்னை நினைச்சுட்டா நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூ பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. இப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள கற்பனை இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? அவர் இங்க வரணும், என்ன பார்க்கணும், திருமணம்னு ஒண்ணு நடந்தா அந்த முருகப்பெருமான் கூட திருமணம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பெண் யார் தெரியுமா? யாரு? நான் மட்டும்தான். யாரு? சோழமாவள? ஏமா அப்படி சொல்றீங்க? மற்ற பெண்கள்லாம் கொடுத்து வச்சவங்க இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில பாப்பா டீச்சர்ட்ட சொல்லி அம்மா டீச்சர்ட்ட சொல்லி டீச்சர்ட்ட சொல்லி கொடு. இங்கேயாவது அந்த பிள்ளைய பேசாம உட்காந்துருக்குதுங்க. அதான். இப்ப சொன்னீங்கன்னா டீச்சர் வீட்டுக்கு போயிருங்க. நான் வசனத்தை பறந்துட்டேன். இந்த உலகத்திலேயே நான் தான் கொடுத்து வச்ச பொண்ணுன்னு எதுக்கு தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கையில எது வேணாலும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அமையாம இருக்கலாம். சரி. திருமண பந்தத்துல மட்டும் நல்ல கணவனும் நல்ல மனைவியுமே அமையாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கையே வீணா போன வாழ்க்கை அப்படின்னு ஒரு அர்த்தமா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கணவன் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சு நடந்துக்கணும். சண்டை வர்றதெல்லாம் ஜகஜா. எப்படிப்பா? ஜகஜா சகஜம். ஆனா கொஞ்ச நேரத்திலே ஒற்றுமையா சேர்ந்துடணும். எப்போதுமே நம்ம சண்டை போடுறதும் சரி, கணவன் மனைவியா இருக்கும் சரி, குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இல்லறம் நல்லறமா இருக்குமா? ஒரு சில இடத்துல அப்படி இருக்கிறது இல்லை. நான் திருமணம் பண்ணிக்க போறவர் நல்லவர்னு சொல்றேன். இதுவரையும் அவரை நான் நேர்ல பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்காம இருக்கும் பொழுதே அவர் மேல இவ்வளவு பாசம்னா எல்லாரும் சொல்லித்தான் தெரியணும். கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவோம். தெய்வமே கண்கண்ட கணவனா வந்தா நான் ஏதாவது அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கா? எதுவுமே கேட்க வேணாம். அவரா பார்த்து செஞ்சா பத்தாது. ஜூம்னா எல்லாம் வந்துருமா? ஜூம் என்ன அலாவுதீன் அற்புதம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, தோழி பிள்ளைய பார்த்து என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு முன்னால ஒரு தடவை ஒன்றையா அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ அவர் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ என்ன மயக்கோ என்ன தயக்கோ அவர் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே
மல்லிகையே புள்ளி வச்ச பொன்னையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் அவ சிரிச்சா போரும் குறி போக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்னையிலே சீனி கம்மியா சீனி நிறைய போடுறோம் எனக்கு தம்பி அப்பனா எனக்கு வேணாம் ஐயோ சுகர் ஏறி போச்சுன்னா போச்சு இல்லை இல்லை டீ வந்துருச்சு சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா பணந்தா இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது காசுதா இல்லைன்னா காத கூட இணைக்காது பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுது என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதை வெளிச்சம் பெற முருகரனா மெழுகுவர்த்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்கிறது சரியா